நெல்லை மாவட்டம் பனங்குடியில் பள்ளி மாணவன் வெட்டிக்குலை என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 5ஆம் தேதி பள்ளி மாணவன் லட்சுமணனை கஞ்சா போதையிலிருந்து இளைஞர் வெட்டிய நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். ஏற்கனவே அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் கொலை வழக்காக மாற்றப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெறக்கூடியதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபதிராஜ் வழங்க நாம் கேட்கலாம். பூபதிராஜ், விவரங்கள். ஷாம், வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் பனகுடியில் 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு கடந்த 5ஆம் தேதி அரிவாள் வெட்டு விழுந்தது. அதாவது கஞ்சா போதையில் அந்த மாணவனை அரிவாளால் வெட்டிய குற்றவாளி அன்றைய தினமே பனகுடி போலீசார் கைது செய்திருந்தனர். அது நெல்லை மாவட்டம் பனகுடி அரசு மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவன் லட்சுமணன். இவர் கடந்த 5ஆம் தேதி அன்று பள்ளிக்கு செல்லாமல் அவரது நண்பரான சபரிராஜன் என்பவரது வீட்டில் சென்றிருக்கிறார். அங்கு சபரிராஜனுக்கும் லட்சுமணனுக்கு இடையே வாயு தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாயு தகராறு முற்றிய நிலையில் மாணவன் லட்சுமணனை சபரிராஜன் தரமாரியாக அரிவாளால் வெட்டியிருக்கிறார். அரிவாளால் வெட்டியது மட்டுமல்லாமல் அருகிலுள்ள மருத்துவமனையில் சபரிராஜனை அனுமதித்திருக்கிறார். இதனிடையே அங்கு முதலில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் மாணவன் லட்சுமணன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனிடையே மாணவனை வெட்டிய சபரிராஜனை பனகுடி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை மாணவன் லட்சுமணன் உயிரிழந்தார். இதனிடையே கொலை வழக்காக மாற்றி பனகுடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்த விசாரிக்கையில் அரிவாளால் வெட்டிய சபரிராஜன் போதை போன்ற வசதிகளை பயன்படுத்துவதாகவும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அவரது உறவினரான அருகிலுள்ள உறவினர் ஒருவரை தரமாரியாக அரிவாளால் வெட்டியிருக்கிறார். இதில் அவருக்கு 29 தையல்கள் போடப்பட்டு இப்போது அவரும் நலமுடன் இருந்து வருகிறார். இதனிடையே தற்போது கொலை வழக்காக மாற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.